வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் திவ்யா. துறையூர் ஓங்காரக்குடியில் ஐயாவோட 88வது அவதார தின விழா நடந்துட்டுருக்கு. ஐயாவை பார்க்குறதுக்கு நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க. வந்திருக்கக்கூடிய அன்பர்கள் கிட்டலாம் அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை, ஓங்காரக்குடியில் ஆசானை சந்தித்த பிறகு ஏற்பட்ட அனுபவத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். இப்போ ஒரு அன்பர் வந்திருக்காங்க. வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்கள் பேருங்க ஐயா? என் பேர் வைரமணி. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க ஐயா? விழுப்புரம் மாவட்டம். நீங்கள் எப்போலேருந்து இங்கே வந்துட்டுருக்கீங்க? 2014-15 வந்துக்கிட்டு இருக்கோம். சரிங்க ஐயா. உங்களுக்கு எப்படி தெரியுங்க ஐயா ஓங்காரக்குடியில்? நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் ஐயா கிருஷ்ணமூர்த்தி ஐயான்னு கோயம்புத்தூரில் இருக்காங்க. அவர் நமது நண்பர். அவர் அறிமுகப்படுத்தினார் இங்கே அப்போ தான் விழுப்புரம் மாவட்டம் எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக கஞ்சி அறிமுகம். அப்போ நாங்கள் வந்திருந்தோம். அப்போ வாழ்க்கையில் மிக கஷ்டமான சூழ்நிலை. அப்போ நாங்கள் ஐயாவை பார்க்க வந்திருந்தோம். அந்த டைம் தான் கஞ்சி ஊற்ற ஆரம்பிக்கிறாங்க. கஞ்சி ஊற்ற ஆரம்பிக்கும் போது நாங்கள் ஐயாட்ட ஆசி வாங்கிட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் வாரத்தில் ஒரு நாள் கஞ்சி கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வியாபாரத்தில் கொஞ்சம் சரிவுகள்லாம் ஏற்பட்டது. அதையும் சமாளித்து அன்னதானம் கொடுத்துட்டு தான் வந்தோம். இதன் இடத்துல 2020 கொரோனா காலத்தில் கொஞ்சம் குறைச்சோம். அதான் அன்னதானம் செய்கிறது கொரோனா காலத்துலேயும் விடாமல் செஞ்சோம். வாரத்தில் ஒரு நாள் காக்குப்பம் கிராமத்தில் போய் ஒரு 100 நபர்களுக்கு கஞ்சி கொடுத்துட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் கொரோனா முடிந்ததுக்கு பிறகு ஐயாவுடைய ஆசியில் விழுப்புரம் முண்டியம்பாக்கம் ஜிஹெச்சில் மனநலம் பாதிக்கப்பட்ட பிரிவுக்கு பெர்மிஷன் கிடச்சிது. அதை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வந்தோம். அது கடந்த அக்டோபர் மாதம் வரைக்கும் வாரம் ஒரு முறை தான் அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அண்ணன் ஜெயராஜ் அண்ணா கொஞ்சம் பார்த்து கஞ்சியெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பெர்மிஷன் கிடச்சிது ஜிஹெச்சில். இப்போ நாளையோட ஐயாவோட ஆசியில் ஐயா 88 நாள் ஆகிருக்கு அவருடைய பிறந்த நாள். நான் 75வது நாள் நாளைக்கு சில்வர் ஜூப்ளி தொடர் அன்னதானம் விழுப்புரம் மாவட்டத்தில் குறைஞ்சது ஒரு 300 பேர் இன்று சாப்பிடக்கூடிய அளவில் அன்னதானம் நடந்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாம் வழிவகுத்து கொடுத்த முதற்கடவுள் எங்கள் ஐயா ஆறுமுக அரங்கமுக தேசிய சுவாமிகள் தான். அவர் இன்றைக்கி இந்த இடத்துல நான் காலை வச்சிருக்கிறேன்னா ஐயாவுடைய பலன் இருக்கிறனால தான் இந்த இடத்துல இன்றைக்கி தொடர் அன்னதானம் பண்ணுறோம். மேன்மேலும் வளர்ந்துக்கிட்டு வரோம். விழுப்புரம் மாவட்டத்தில் இன்றைக்கி நாங்கள் சென்ற வாரம் கலெக்டர் ப்ரோக்ராம் வச்சாங்க. 200 ராஜஸ்தான் நண்பர்களுக்கு விழுப்புரம் மாவட்டம் சார்பாக ஐயா ஆசியில் 252 பேருக்கு விழுப்புரம் மாவட்டம் சார்பாக அன்னதானம் போயிருக்கு. இன்றைக்கி ராஜஸ்தான் இறங்கிட்டாங்க. அவங்க நல்லபடியாக காலையில் தான் கால் பண்ணி சொன்னாங்க. ஆதரவற்றவங்களாம் எடுத்து நார்த் இந்தியன்ஸை வழி அனுப்பி வச்சுட்டாங்க. இன்றைக்கி நல்லபடியாக ஐயா ஆசியில் ராஜஸ்தான் வரைக்கும் நம்ம அன்னதானம் போயிருக்கு. ஓங்காரக்குடியில் ஆசான் மேன்மேலும் நாங்கள் விழுப்புரம் மாவட்டம் சார்பாக நல்லபடியாக ஐயாவுடைய பணிகளை செய்வோம். எங்களுக்கு தடை இல்லாமல் ஐயா வழி குத்துட்டாலே நாங்கள் இன்னும் மேன்மேலும் வளர்ந்துருவோம். நாங்கள் வளர்ந்துட்டோம். கஷ்டமான சூழ்நிலை வந்தோம். இன்றைக்கி நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி மகிழ்ச்சியாக ஐயாவுடைய 88வது பிறந்தநாளில் அவரை பாதத்தையும் தொட்டு வணங்கிட்டோம். மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறோம். எங்கள் குடும்பமே இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்குது. சரிங்க. வியாபாரமும் செழிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரிங்க ஐயா. உங்களுக்கு அன்னதான அருட்கஞ்சிலாம் நீங்கள் எந்தெந்த இடத்துல கொடுத்துட்ருக்கீங்க ஐயா? விழுப்புரத்தில் பள்ளிக்கூடங்களில் கொடுக்குறோம், ஸ்கூலில் கொடுக்குறோம், நகராட்சி பணியாளர்கள் கொடுக்குறோம், ஜிஹெச்சில் கொடுக்குறோம், மற்றும் இந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்ட ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்துட்ருக்கோம். வானூர் புளிச்சப்பள்ளம் வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்க ஐயா. உங்களோட தொண்டு மேலும் சிறக்கணும்னு ஐயா கிட்ட நாங்களும் வேண்டிக்கிறோங்க ஐயா. உங்களுக்கு பொருளுதவியெல்லாம் எப்படி கிடைக்குதுங்க ஐயா? எங்களுடைய பொருளுதவி ஃபுல்லாக எங்களுடைய மிகுந்த ஐயாவுடைய ஆசி உள்ள நண்பர்கள் தான். விழுப்புரம் மாவட்டத்தில் எங்களுடைய ஒரு 10-12 நண்பர்கள் இருக்காங்க. அவங்க தான் எல்லாத்துக்குமே மறைமுகமாக செய்கிறாங்க. தடையில்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஐயா ஆசியில். அவங்களுக்கு அவங்களும் வியாபாரத்தில் எல்லாமே நல்லா செழிப்பாக வளர்ந்துட்டாங்க விழுப்புரம் மாவட்டம் ஃபுல்லாக. அதாவது கொரோனா காலத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் ஐயாவுடைய சிறிது பணிகள் தொய்வாக தான் இருந்தது. அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக இருக்குது. நாளையோட 75 நாள் சில்வர் ஜூப்ளின்னு தான் சொல்லணும். அது எங்கள் வெற்றி கிடையாது, ஆறுமுக அரங்கமுக தேசிய சுவாமிகளோட வெற்றின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா அவங்க தான் இதை வழி நடத்தி மேல் நோக்கி கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் சின்ன வேறு ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி 7-8 இடம் செய்கிறோம். காலையிலேருந்து மதியம் மாலை வரைக்கும் செய்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அதுதான் நாங்கள் வேண்டுறோம். அதே மாதிரி எங்கள் குடும்பத்துலேயும் அமைதி எல்லாமே சந்தோஷமாக இருக்காங்க.
அப்பா அம்மாவும் சேர்ந்து செய்கிறாங்க. எங்கள் தொண்டுக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா எல்லாமே குடும்பமே சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. சரிங்க, உங்களோட அனுபவத்தை எங்களுக்காக சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா.